தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். கழுமரம் பூக்குமா? பூத்தது நம் மீட்பாய் சிலுவையில். இயேசுவின் செந்நீர் காவியம் என்றோ நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வல்ல. மாறாக இன்றும் நிகழ்கால நிஜங்களில் மரண ஓலங்களாய் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. நுகர்வு தந்த சுயநல நகர்வில் குருவும் லேவியுமாய் கண்டுகொள்ளாமை என்னும் நோயால் கடந்து செல்லும் நாம் இன்று இவ்வேளையில் இயேசுவின் சிலுவை பாதை நிகழ்வுகளை நமது உணர்வு தளத்திலும் அறிவு தளத்திலும் விசுவாச தளத்திலும் வாழ்வின் அனுபவ களத்திலும் நின்று சிந்திக்க சந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மண்ணை சுட்ட மனித சூரியன் இயேசுவின் முன் சுட்டும் விழுமியங்களில் சில நம் வாழ்வை தொடும், சில சுடும். இதோ இயேசுவின் பேசும் சிலுவை நிலைகளை நம் இறைமக்கள் காட்சியாய் உங்கள் கண்முன்னே கொண்டு வர இருக்கின்றார்கள். இந்த சிலுவை பயணம் பேசுவதை கேட்போம், மனதில் சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். திசை மாறும் தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவையென உருமாறியதே, தீர்மானம் சிலுவையென உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதை உண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. முதல் நிலை, தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதை நெஞ்சால் உமது பாரமான சிலுவையால் உலகத்தை மீட்டீர். ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாததை தவிர வேற என்னத்தடா நீ சம்பாதிச்ச? இதுல நான் ஏதாவது சொன்னா உனக்கு ரோஷம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. மா, குழந்தை இல்லைன்றதுக்காக எப்பவுமே அவளை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நரக வேதனை படுறாமா அவ இந்த வீட்டுல. ஓஹோ, நான் உனக்காக பேசுறது அவளுக்கு வேதனையா இருக்கோ? ஏண்டா, உங்க அண்ணன் அக்கா எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதும் 1 வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு. அவ்வளவு ஏண்டா, போன வருஷம் கல்யாணம் பண்ணா உன் தம்பி, அவன் பொண்டாட்டி கூட இப்ப 6 மாசம் முழுகாம இருக்கா. இங்கேயும் தான் இருக்காளே, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, ஒரு பித்தவாந்திக்கு கூட இல்ல. அப்படி என்னத்த கண்டேன்னு காதலிச்சேன்னு கல்யாணத்தை வேற பண்ணிக்கிட்டு வந்திருக்கியோ தெரியல. கல்யாணி, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கு தான் உடம்புல பிரச்சனை, ஆனா அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நீ எனக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறியே. உங்க மேல எனக்கு இருக்க அன்பு இன்னும் எவ்வளவு வலி வந்தாலும் சுமக்கிற வலுவை எனக்கு கொடுத்துருக்குங்க. 1000 தான் நீ காரணங்கள் சொன்னாலும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் உன்னை தப்பாதான் தீர்ப்பிடுது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாகும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாகும் கசையடிகள் உடல் கீறியதே.
எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதை உண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இரண்டாம் நிலை, சுமத்தப்படும் சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். என்ன மருது, 3 நாளா ஏன் வேலைக்கு வரல? ஒரு தகவலும் நீ சொல்லவே இல்லையே. அது ஒன்றும் இல்லை பத்து, கொஞ்சம் முதுகு வலி. இதில் மார்க்கெட்டுக்கு வந்து மூட்டை எடுத்துக்கணும்னா இன்னும் வலி அதிகமாக தான் வரல. டெய்லி வேலைக்கு வந்தால் தான் வட்டி கட்டாவது காசு இருக்கணும்னு நீ தான் சொன்ன. இப்போ எப்படியே சமாளிக்க போற? என் பையன் வேலைக்கு போகிறான்ல, இது அவனா குடிச்சிட்டு ஊரை சுத்துறான்னு சொன்ன. அதெல்லாம் அந்த காலம்பா. போன வாரம் தான் இனி நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி என் தலையில் அடித்து சத்திய வேற பண்ணலாம்ப்பா. ரொம்ப சந்தோஷம் வருது. எப்படியோ பொறுப்பா இருந்தானா சரி. பொறுப்பு வரணும்லப்பா. அவன் தலையெடுத்து தானையா அவனோட 2 தங்கச்சிகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். நீ எவ்வளவுதான் விலையை ஏத்தினாலும் நான் குடிப்பேன், காசை அள்ளிப்பேன். அங்க பாரு மருது, அங்க பாரு உன் மவனை. இவனாவது திருந்துறதாவது. நீ திருந்து என் சுமைகளை கொஞ்சம் குறைப்பேன்னு நான் நம்பிக்கிட்டு தாண்டா இருக்கேன். ஆனால் நீ இன்னமும் உங்க அப்பா முதுகுல தாங்க முடியாத சுமையை சுமத்துக்கிட்டு தானடா இருக்கு. சுமத்துக்கிட்டு தான் இருக்கு. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். தடம் நடுவே இடறிவிட தரையில் வீழ்ந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரையில் வீழ்ந்தீரே, புடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, புடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதை உண்ட எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. மூன்றாம் நிலை, முதல் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். பந்தல்காரங்கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்லா போட சொல்லணும்பா. போன வருஷம் மாதிரி திடீர்னு மழை வந்துட்டா கஷ்டமாயி போயிடும். அமிர்தம், நான் உங்களை நேத்தே எதிர்பார்த்தேன். அப்புறம் இந்த சப்பர ஊர்வலத்துக்கு முறையா எழுதி காவல்துறையில அனுமதி வாங்கிருங்க. முக்கியமா எல்லா வீதியிலையும் தெருவிளக்கு இருக்கான்னு பார்த்து சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. நம்ம தெருவுல எல்லா லைட்டும் நல்லா எரியுது சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க வீதி சரி, ஆனா வடக்கு பக்கம் இருக்க வீதியில கொஞ்சம் வசதி. சாமி, அவங்க வீதி வழியெல்லாம் நம்ம தேர் போகாது சாமி. ஏன் ஏன் போகாது? அவங்களும் கிறிஸ்தவங்க தானே? கிறிஸ்தவங்க தான். ஆனா சொல்லுங்க. ஆனா 2000 வருஷமாகியும் இன்னும் இயேசுவை புரிஞ்சுக்கல நீங்க. அவரு தொலைஞ்சு போன ஒத்த ஆட தேடுறவர் மணி. ஊர் வழக்கம்னு இருக்குல்ல சாமி. ஊர் வழக்கம் தான், ஆண்டவ வழக்கம் இல்ல. திருச்சபை கத்து கொடுக்கிற மறைக்கல்வி இது இல்ல. வீதியில அவரை தூக்கிட்டு சுத்துறப்ப அவர் கண்டிப்பா தொலைஞ்ச ஆடுகளை தான் தேடுவார். உங்களோட வழக்கமும் பழக்கமும் இந்த வருஷமாவது அவருக்கு பிடிச்சதா இருக்கும்னு நினைச்சேன். இந்த வருஷமும் அவரை கீழே தள்ளிட்டீங்க. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம்
ஊராகியதே, திருவதனம் துயர்படிந்து ஆராகியதே, திருவதனம் துயர்படிந்து ஆராகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதைவுண்ட எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. நான்காம் நிலை. அன்னையோடு இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். ஐயா ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்கய்யா. அவன் மேலே கேஸ் எதுவும் போட்டாதீங்கய்யா. ஐயா ஐயா, அவன் வாழ்க்கையே போயிடுங்கய்யா. ஐயா, நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும். ரெண்டுல ஒன்று பார்க்காம நான் விடுறதில்ல. நில்றா, அங்கே நில்றா. முதல்ல என்னப்பா? ஊர்ல எவன் எப்படி இருந்தா உனக்கு என்னடா? நீ இப்ப ஊருக்காக, ஊர் மக்களுக்காக போராடலன்னு யாரா அடிச்சுக்கிட்டா? அப்பா, இப்படி எனக்கு என்னன்னு எல்லாரும் ஒதுங்கிட்டா யார் தான் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பா? இப்படி அரசுக்கு எதிராக போராடி ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ்ல விழுந்தா உன் வாழ்க்கையை போயிடும்னு மரமண்டைக்கு புரியல? உனக்காக இல்லாட்டிங்க உன் அண்ணன் தங்கச்சியோட எதிர்காலத்தை நினைச்சாது கொஞ்சமாவது வீடு அடங்கிரு. இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. நீ போராடுப்பா, நீ போராடு. சரி, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுதாங்க பேசுறேன். ஏ, அவனுக்கு படிப்பறிவு இல்லையா? இல்ல உழைக்க வலுவில்லையா? தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சிருந்தா என்னைக்கோ வாழ்க்கையில செட்டில் ஆயிப்பான். ஆனா அவன் சோறு தண்ணின்னு பார்க்காம, வெயில் மழைன்னு ஒதுங்காம, இந்த ஊருக்காகவும் உண்மைக்காகவும் நீதி நியாயத்துக்காகவும் போராடுறானே, இதை நினைச்சு பெருமைப்படுங்க. நீ உன் பாதையில தைரியமா போய் இயேசு. என்ன நடந்தாலும் உன் அம்மா நான் கூடவே இருப்பேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். வழி வந்த சீமோனும் பழி சுமந்தானே, வழி வந்த சீமோனும் பழி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேறு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேறு பெற்றானே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதைவுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. ஐந்தாம் நிலை. உடன் உழைப்பாளரோடு இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். இருதயா, ஊர் திருவிழா நெருங்கிடுச்சு. சுத்து வட்டாரத்தில் நம்ம ஊர் திருவிழாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதை இந்த வருஷமும் காப்பாத்திடணும். சரிதானே? கவலைப்படாதீங்கண்ணே, சிறப்பா பண்ணிடுவோம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் வெடி செலவை நீயே பார்த்துக்கப்பா. வெடிக்குன்னு 1 லட்சம் ரூபா செலவு பண்ண உன்னை விட்டு அங்கே வேற யார் இருக்கா? அண்ணா இல்லைண்ணே, இந்த வருஷம் வெடிக்கு நான் செலவு பண்றதா இல்லை. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? வேற என்ன பண்ணலான்னு இருக்க? அண்ணா, உங்களுக்கே தெரியும், நம்ம மக்கள்கிட்ட விவசாய பூமின்னு நிறைய கிடையாது. நம்ம ஜனமெல்லாம் தொழிலுக்காக தினமும் டவுனுக்கு போனாதான் பொழப்பு. இந்த வருஷம் நம்ம மக்களுக்கெல்லாம் போதுமான வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் இந்த 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் வெடிச்சு புகையா காத்துல பறக்க விடாம நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் கட்டலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சுமைகளை நானும் கொஞ்சம் சுமக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? வரி வசூல்னு திருவிழா சுமையை ஏற்றுன்னு சொல்லுவாங்க. நீ சுமையை இறக்க போறேன்னு சொல்றது ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. நானும் என்னால் முடிஞ்ச அளவு யாரோட சுமையாவது குறைக்கலான்னு இருக்கேன்ப்பா. சரி.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதை ஒன்றாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. ஆறாம் நிலை வீர பெண்மணியோடு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த தொழிற்சாலை உங்க ஊருக்கு வர்றதால பலருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நான் மறுக்கல. ஆனா இந்த தொழிற்சாலை வெளியிடுற நச்சு புகை உங்க ஊர் காத்த சுவாசிக்க தகுதி இல்லாததா மாத்திடும். நீங்க சம்பாதிக்க போறத வைத்தியத்துக்கு செலவு பண்ணவே சரியா இருக்கும். ஐயா, முன்னாடியெல்லாம் அனுமதி வாங்கிட்டு ஃபேக்டரி கட்டணும். ஆனா இப்போ கட்டி முடிச்சுட்டு அதுக்கான அனுமதி வாங்கினா போதும்னு சட்டம் சொல்லுது. நாம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கலன்னா நம்ம பிள்ளைங்க தான் ஏன் பாதிக்கப்படுவாங்க? ஐயா, தயவு செஞ்சு இந்த மனுவுல கையெழுத்து போடுங்க. மற்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பொழுதனைக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வந்து அது குறை இது குறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட போயா, அரசாங்கத்தை எதிர்த்து நிக்க முடியுமா? அதுவும் இல்லாம இந்த தொகுதி எம்எல்ஏ எங்காலு வேற. அண்ணே, எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க. ஏன் பிள்ளை, உனக்கெல்லாம் புத்தி இல்லாம போச்சா? இத்தனை பேர் இங்க ஒதுக்கி நிக்கிறப்போ உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? ஒதுங்கி நின்னா எல்லாம் சரியாயிடுமா? பார்க்க போனா ஊர் பெரியவங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை இது. எங்க பிறந்து இங்க வந்து நமக்காக போராடணும், உங்கள்ட்ட பேச்சு வாங்கணும்னு இவருக்கு என்ன தலையெழுத்தா? என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்காம போலாம், ஆனா அவ குடிக்க நல்ல தண்ணியும் சுவாசிக்க சுத்தமான காத்தும் வாழ நல்ல இடமும் தர ஆசைப்படுறேன். நீங்க வேணா ஒதுங்கி நிக்கலாம், ஆனா இந்த அண்ணனோட உணர்வுகளை நானும் பிரதிபலிக்க துணிஞ்சிட்டேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதை உண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. ஏழாம் நிலை இரண்டாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். யாரு? அம்மலாக்காவா? என்ன புது வீட்டுக்காரவங்க? காத்து அதிசயமா இங்கிட்டு வீசுது. எங்க சாமி, வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து சரியா கோவிலுக்கு கூட வர முடியலீங்க. சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு, கண்ணாலத்தா பண்ணிப்பாருன்னு. இது என்னது, கையில மூட்டையெல்லாம் பெருசா இருக்கு? அதுதான் சாமி, புதுசா வீடு கட்டுறதுனால கண்ணு படாம இருக்கணும்னு பூசணிக்காவும் மந்திர சத்தாக்கடும் வாங்கி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதே டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரேன். என்னக்கா பேசுறீங்க? நான் தான் முத நாளே வந்து ஜெபம் பண்ணேனே. அப்பனா நீங்க வழிபடுற கடவுளையும் அவரோட பராமரிப்பையும் நம்பல, அப்படிதானே?
அப்ப அது வந்து சாமி, அது வந்து அக்கா, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன அந்த கடவுளை விடவா இந்த பூசணிக்காயும் தகடும் உங்களுக்கு பெருசு? ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி கண்டதையெல்லாம் தொங்க விடுறப்பையும் மாட்டி வைக்கும் போதும் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாம வாசப்படியிலேயே இயேசுவை தடுக்கி விழ வைக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேல நான் எதுவும் பேசுறதா இல்லை. சாமி சாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். கசிந்துருகும் பெண்களது துயர் துடைத்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் துடைத்தீரே, மனதுருகும் ஆறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருகும் ஆறுதலால் குளிர வைத்தீரே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதை உண்டார், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. எட்டாம் நிலை, ஆறுதலும் தேறுதலுமாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். ஆக நடுவர் அவர்களே, இன்று பெண்களே நாட்டில் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் என சொல்லி எங்கள் அணிக்கே நீங்கள் வெற்றி தர வேண்டும் என கூறி இடம் அமர்கிறேன். நன்றி. அருமையா, அருமை. ரொம்ப அழகா பெண்களோட வெற்றிகளையும் சாதனைகளையும் பட்டியல் போட்டுட்டீங்க. பார்ப்போம் எதிரணி எப்படி உங்களை சமாளிக்கிறாங்கன்னு. வாங்க. நடுவர் அவர்களே, ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா போற நாள் தான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னாரு தேசத்தந்தை காந்தி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்களால தனியா பகல்ல நடமாட முடியுது? வயசு பொண்ணுங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு சின்ன குழந்தைகளை கூட விட மாட்டாங்க. வீதிக்கு வீதி கோயில் குளம் இருந்த மாதிரி ஒவ்வொரு வீதி முனையிலையும் ஒரு மதுபான கடை. நடுவர் அவர்களே, தைரியமா நடமாட முடியுதா? இன்னைக்கு பொண்ணுங்களே குடிக்கிறாங்க ஐயா. அதுவும் சமூக சீர்கேடு தான் நடுவர் அவர்களே. கல்வி கத்துக்கிட்டு முன்னேற வேண்டிய பெண்கள் எல்லாம் கண்டதையும் கத்துக்கிட்டு பார்ட்டி, டேட்டிங், குடின்னு நகர்ப்புறத்துல தவறான வாழ்க்கை வாழ்றத நாம தினமும் நியூஸ் பேப்பர், டிவின்னு பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அருமையான பெண் பிள்ளைகளே, ஆடை குறைப்பல்ல வளர்ச்சி, மாறாக ஆளுமை வளர்ச்சி தான் உண்மையான பெண்களுக்கான மாற்று பாதைங்கிறத புரிஞ்சுக்கங்க. நடுவர் அவர்களே, நான் இந்த விவாதத்துல தோத்தாலும் பரவாயில்லை, பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. ஏன்னா இவங்களை நினைச்சு இவங்களுடைய பெற்றோர் எத்தனையோ கனவுகளை மனசுல வச்சுக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க. நன்றி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதை உண்ட, எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. ஒன்பதாம் நிலை, மூன்றாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். வாங்க செபஸ்தியான், அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு சாமியே. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சாமி, கிழக்கு பக்கம் பத்திரிகைக்கு வந்தேன்.
சரியே, உங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சாமி. சந்தோஷம். ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் வந்ததுலேருந்து கல்யாண பூசை 10 மணிக்கு தான் வைப்பேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்க அந்த தேதியில் 10:30 மணிக்கு தான் நல்ல நேரம் துவங்குது. அதான் அன்னைக்கு மட்டும் பூசையை 10:30 மணிக்கு வச்சிங்க சாமின்னு சொல்ல வந்தேன். என் வீட்டாலும் அதான் விரும்புது சாமி. செபஸ்தியான், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? காலத்தையும் நேரத்தையும் படைச்சு அதையெல்லாம் ஆட்சி செய்யற உன்னதமான இறைவனை தான் நீங்க வழிபடுறீங்க. அவருடைய ஆலயத்துல அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்றதை விடவா நல்ல நேரம் உங்களுக்கு முக்கியம்? சாமி, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி. விவிலியத்துல இந்த முறை இருக்கா? இல்ல திருச்சபைதான் இதை கத்து கொடுத்ததா? ஒவ்வொரு முறையும் நீங்க நல்ல நேரம் பாக்குறப்பெல்லாம் இயேசுவை உங்க செயலால கீழே தள்ளி விட்டுட்டு தான் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க அதை. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். மானம் காத்த ஆடையினை பிரித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பிரித்து விட்டனரே. தானமென சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானமென சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதைவுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 10ஆம் நிலை. மாண்புரிக்கப்படுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். இல்லடா, என்னடா இது கோலம்? இப்படி இடதலைய மாட்டிக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட? என்ன விடுங்கடா, நான் காட்டுவாசியா வாழ போறேன்டா. இந்த நகரத்து வாழ்க்கையை வேணா, நீங்க சொல்ற நாகரிக வாழ்க்கையை வேணாம். அட போடா, உலகமே முன்னோக்கி போயிட்டு இருக்கு, நீ என்னடானா இப்படி பின்னோக்கி போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறிய? ஏண்டா, நியாயமாவா இருக்கு? ஓஹோ, நீங்க முன்னோக்கி போறீங்களா? இல்லேன்னு சொல்றியா நீ? சத்தியமா இல்ல. காட்டுல இருந்தவர நமக்கு பசிக்கு சோறு, தாகத்துக்கு தண்ணி, மழை வெயில்னு ஒதுங்க காடு மரம் இருந்துச்சு. எல்லாம் சும்மாவும் கிடைச்சிச்சு, சுத்தமாவும் கிடைச்சிச்சு. ஏன் இப்போ உனக்கு சோறு தண்ணி இல்லாமலா இருக்க? இருக்குடா, இருக்கு. ஆனா இங்க நான் உழைக்கிறதுக்கும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கும் அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் வரி, வாகனத்துல கொண்டு போனா வண்டிக்கு வரி, சாலைக்கு வரி, சாலையில நடுநடுல சுங்க வரி, தங்கி இருக்க வீட்டுக்கு வரி, நம்ம நிலத்துக்கு வரி, குடிக்கிற தண்ணிக்கு வரி. இன்னும் நாமெல்லாம் உள்ள வாங்கி வெளியே வர்ற மூச்சு காத்துக்கு மட்டும்தான் வரி போடல. டேய், வளர்ச்சிக்கு தானடா வரி கேக்குறாங்க. டேய், யாரு வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லு பார்க்கலாம். இங்க நமக்கு எதுவுமே சும்மா கிடைக்கல. நாம அனுபவிக்கிற ஒவ்வொன்றுக்கும் வரி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு காலத்துல சும்மா அனுபவிச்சதெல்லாம் காசு கொடுத்து பிரிச்சுக்கிற இந்த வாழ்க்கை தான் நாகரிக வாழ்க்கையா? வரி வரி வரின்னு இந்த நாகரிக வாழ்க்கை இன்னைக்கு என்கிட்ட இருந்து ஒவ்வொன்னா புடுங்கி புடுங்கி என்ன ஆடையில்லாம் மனுஷ மாதிரி நிர்வாணப்படுத்திட்டானா இருக்கு. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவைதனில் தேவனேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவனேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதைவுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ.
11ஆம் நிலை. ஆணியின் கரங்களுக்குள் அடக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். ஏ மாலா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. வாடி இருக்கு. என்ன ஸ்வீட் எல்லாம்? என்ன விசேஷம்? எனக்கு பெங்களூர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் அங்கே போயிடுவேண்டி. அதான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நல்ல படிடி. சீக்கிரமா உன்னை ஒரு நல்ல டாக்டரா நம்ம ஊர்ல பார்க்கணும்டி. சரிடி, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? இன்னும் முடிவு பண்ணலடி. உன்ன மாதிரி நான் நல்லா படிச்சிருந்தா மெரிட்லே கிடைச்சிருக்கும். இப்போ பாரு, ரொம்ப செலவு. சரிடி, நான் கிளம்புறேன். அத்தை வீட்டுக்கு போகணும். பாப்போண்டி, நீ என்ன படிக்க போறன்னு கால் பண்ணி சொல்லு, சரியா? அம்மா, அவ என்னைய விட கம்மியான மார்க்குமா? மார்க் தாம்மா குறைச்ச, ஆனா அவ வசதிக்கு குறைச்ச இல்லையே. எனக்கு வாழ்க்கையை பத்தின கனவுகள் நிறைய இருக்குமா. ஆனா பறக்கிறதுக்கு சிறகுகள் இல்லையம்மா. எவ்வளோ கஷ்டனாலும் நான் படிக்க தயாரா இருக்கேம்மா. உழைப்பு உங்ககிட்ட இருக்கு, ஆனா உனக்கு செலவு பண்ணணுங்கிற அளவுக்கு உங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ மூலதனம் இல்லைம்மா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதை உண்டா, எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. 12ஆம் நிலை. மீட்பராய் நமக்காக உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். என்னம்மா, அவர் பேசினாரா? இல்லப்பா, 3 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. பார்டர்ல ஏதோ சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னார்ப்பா. என்னமோ போமா, நிறமாச புள்ள தாச்சு கூட இல்லாம அப்படி என்னதான் நாட்டை காப்பாத்துறாரோ. அப்பா, சும்மா அவரை எதுவும் சொல்லாதீங்கப்பா. அவருக்கு நாடுதான் முதல்ல. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. இந்திய எல்லையில் தீவிரவாதிகளோடு நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்று தமிழக வீரர் மருதன் வீரமரணம் அடைந்துள்ளார். மாப்பிள்ள, இப்படி எங்க தலையில குண்டத்துக்கு போட்டுட்டீங்களே மாப்பிள்ள. கேட்டீங்களாப்பா, கேட்டீங்களா? அவருக்கு என்ன விட்டுட்டு தாயில்லா புள்ள உனக்கு அவர் எல்லாமா இருப்பாரு நினைச்சேனே. இப்படி ஓ புள்ளைக்கு அப்பாவே இல்லாம போயிடுச்சு. வாழ வேண்டிய வயசுல ஐயோ இப்படி என் புள்ள. அப்பா, 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 ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கப்பா. அம்மா, என்னால தாங்க முடியலையாம்மா. எப்படிமா இந்த வழியை தாங்க போற? அப்பா, அழுதீங்கப்பா, அழுதீங்க. ஒரு மனைவியா எனக்கான இழப்புகள் நிறைய இருக்குப்பா. ஒரு பொண்ணா நான் என் வாழ்க்கையும் இழந்து நிக்கிறேன். ஆனா ஒரு தாயா என் பிள்ளைக்கு முன்னாடி நானும் அவரோட பிள்ளையா அவர் வாரிசு தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி
அவர் பண்ணிட்டாருப்பா. ஆமாப்பா, வாடுற பூவும் கரையிற குங்குமமும் இனிமே எனக்கு சொந்தம் இல்லைனாலும் என் கணவர் அவர் நேசிச்ச இந்த நாட்டுக்காக தன்னோட உயிரையே கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் தலை நிமிர வச்சுட்டாருப்பா. தலை நிமிர வச்சுட்டார். அப்பா, அவர் ஒண்ணு சும்மா சாகலப்பா. பாவிகள் தேர்ந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தி நம்மளை மீட்டுட்டு தான் போயிருக்காரு. அவர் அடிக்கடி சொல்லுவாருப்பா, என் முதல் மனைவி இந்த மண்ணுதான்னு சொல்லுவார். அவர் சொன்னது மாதிரியே அவனை இந்த மண்ணை அணைச்சது மாதிரியே போயிட்டாருப்பா. அணைச்சது மாதிரியே போயிட்டாரு. எந்திரிங்கப்பா, ஆகிற வேலையை பாருங்க. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். தாய்மடியில் சேவுடலோ சருகாகியதே, தாய்மடியில் சேவுடலோ சருகாகியதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதைவுண்ட எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 13ஆம் நிலை. அன்னையின் மடியில் இன்னொரு தாலாட்டு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அமலா, அமலா. அடடே, வாங்க சித்தி, உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும், அதான் வந்தேன். சொல்லுங்க சித்தி. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, சரியா? கருணை கொலைய அரசாங்கம் சட்டபூர்வமாக்க போறாங்கன்னு செய்தி வருது. அதான் நீயும். சித்தி, என்ன சொல்ல வரீங்க? கோபப்படாத அமலா. இவன் பிறந்ததுல இருந்து உன்னால ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுதா? 4 பேர் கூட நின்னு நிம்மதியா தான் பேச முடியுதா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனை மடியில சுமந்துக்கிட்டும் ஊட்டி விட்டுக்கிட்டும் கழுவி விட்டுக்கிட்டும் இருக்க போற? உனக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நீ தாய் தானே, அவங்களையும் நினைச்சு பாருமா. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சித்தி. அவங்களுக்கும் நான் தான் தாயின்னு எனக்கும் தெரியும். ஆனா அவங்கள பாத்துக்கிற வலுவும் வாழ்க்கையும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இவனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இவன் எனக்கு சுமையில்லை சித்தி, சுகமான வரம். தாயோட வயிற்றுல இருக்கிற வரைக்கும் அவளோட சுவாசமும் குழந்தைக்கு சுவாசமா மாறுது. நான் இன்னமும் இவனை பிரசவிக்கவே இல்லை சித்தி. ஆமா, அவன் வளர வளர அவனை சுமக்க என் கருவறை பத்தல சித்தி. அதான் என் மடிய கருவறையா மாத்தி இன்னமும் சுமக்கிறேன். இனிமேலும் சுமப்பேன். நீங்க சொல்ற கருணை கொலையில கொலை செய்யப்படுறதே அந்த கருணையத்தான். ஆனா நான் என் மடியில சுமக்கிறதே அந்த கருணையத்தான் சித்தி, அந்த கருணையத்தான். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தாரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தாரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தாரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தாரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதைவுண்ட எனக்காகவோ, எனக்காகவோ,
எனக்காகவோ. 14ஆம் நிலை. கோதுமை மணியாய் கல்லறையில் விதைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டி. அன்பிற்குரியவர்களே, நமது நாட்டின் சுதந்திர தினத்தினை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த நாளின் சிறப்பினை குறித்து எழுச்சியுரை ஆற்றிட நமது கல்லூரியின் மாணவனும் பேச்சாளருமான செல்வன் செந்தமிழனை அன்போடு உங்களின் கரவுரைக்கு மத்தியில் அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினையும் நாட்டின் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று கொண்டாடும் சமயம் சார்ந்த, சமூகம் சார்ந்த ஒவ்வொரு விழாவிற்கும் பின்புலத்தில் எத்தனையோ மனிதர்களின் வியர்வையும் இரத்தமும் தியாகமும் கொட்டி கிடக்கின்றன. விதை தன்னை அழித்து விருட்சமாவது போல இவர்களெல்லாம் இம்மண்ணில் வெற்று சதைகளாக அடக்கப்படவில்லை, மாறாக வீரியம் மிக்க விதைகளாகவே விதைக்கப்படுகிறார்கள். அவர்களின் உடலை இம்மண் அரித்தாலும் அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்களை, லட்சிய கனவுகளை, வாழ்க்கை பாடங்களை நூற்றாண்டுகள் கடந்தாலும் காலம் அரிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. தனக்கென வாழ்ந்தவன் மறைந்து போகிறான். இத்தரணிக்கென வாழ்பவர் ஒரு நாளும் மறைந்து போவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. காலம் நிறைவேறும் போது நாம் எப்படி இம்மண்ணின் மடியில் தலை சாய்க்கப் போகிறோம்? சதையாகவா, விதையாகவா? சிந்திப்போம், செயல்படுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் முடிவில்லாத அமைதியில் இளைப்பாற கடவது. ஆமென். இச்சிலுவை பாதை கலை வடிவில் இயேசுவின் பாடுகளை பார்த்து கலைந்துவிட்டு செல்வதற்கல்ல, மாறாக நம் அன்றாட சமூக சந்திப்புகளில், வாழ்வின் கொள்கைகளில், சமூக பொறுப்புகளில் இனியேனும் இயேசுவின் இறையாட்சி கனவுகளை நனவாக்க, நம் எண்ணங்களில் மாற்றங்களை, முன்னேற்றங்களை பதியமிடுவதற்கான ஓர் அழைப்புதான் இது. சிலுவையில் இயேசு பற்ற வைத்த அன்பின் நெருப்பு நம் வாழ்வின் நிலைகளை மாற்றியமைக்கட்டும். கல்வாரி கால்தடங்கள் நம் உறவின் கூடாரங்களில் மீட்பின் தடயங்களாய் தடம்பதிக்க, இன்று கொடுக்கப்பட்ட காட்சிகள் தரும் பல சிந்தனைகளில் ஏதேனும் ஒன்றையாவது நம்முடைய வாழ்வாக்க முயல்வோம். ஆமேன். அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்போம். பொறுத்தருளும் கர்த்தாவே பாடுவார்கள். அது முடித்து திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். அதன் பிறகு யாரும் கலைந்து செல்ல வேண்டாம், அமைதியாக அப்படியே அமரவும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கைத்தட்டி பாடலாமா? ஆத்மாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.